ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சத்தான வயிற்று புண்ணுக்கெலாம் சாப்பிடக்கூடிய மணத்தக்காளி கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை தண்டுலேருந்து பிச்சு இலையை மட்டும் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரை மூடி துருவி வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கீரையை இந்த மாதிரி முழுசாக போடாமல் கத்திரி வச்சு சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக அப்படியே ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் நீட்டமாக இருக்கும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம கையில் எடுத்து சாப்பிட்றப்பையும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிக்கலாம். பாருங்க, நான் இதில் பூவு, காய் எல்லாமே தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் எல்லாமே சேர்த்திக்கலாம். நம்ம கடாயில் நான் கல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த டைமில் கடுகு, உளுத்தம் பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டிஷ்க்கு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். அதனால் நான் கடைசியாக தான் ஆட் பண்ணுவேன். நீங்கள் வரமிளகா இல்லை பச்சை மிளகா ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த டைமில் வெங்காயம் ஆட் பண்ணுற டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு இப்பயே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கீரையில் மட்டும்தான் இறங்கும். வெங்காயம் உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக நம்ம இப்பயே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கழுவி எடுத்து வச்சுருக்கிற கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். கீரையை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா சும்மா ஒரு 2 டைம் நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா அந்த சூடில் அப்படியே கீரை சுருங்கிடும். அப்புறங்க இப்போ எல்லா கீரையும் ஆட் பண்ணிட்டோம். கடாய் நிறையா இருக்குது. இப்போ 2 டைம் நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டோம் அப்படின்னால அப்படியே சுருங்கிடும். கீரை ரொம்ப பாதி அளவுக்கு வந்துடும். இதில் நீங்கள் கீரையோட பூவு, காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வயிற்றில் பூச்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த பூச்சியெல்லாம் செத்துடும். வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு 2 நாள் கீரை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு கீரை நமக்கு என்ன கீரை கிடைக்குதோ அந்த கீரை நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். பாருங்கள், இப்போ கீரை பாதி அளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. இந்த டைமில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கீரை நீங்கள் நிறையா இருக்கும்போது ஆட் பண்ணிங்க அப்படின்னா கீரைக்கு எவ்வளோ தேவையான உப்புன்னு தெரியாது. இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் கீரையோட அளவு. அப்போ அந்த டைமில் நம்ம உப்பு ஆட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ வேக வச்ச துவரம்பருப்பை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த துவரம்பருப்பு எதுக்கு அப்படின்னா இந்த மணத்தக்காளி கீரை கசப்பாக இருக்கும், சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் பருப்பு, தேங்காயெலாம் கூட ஆட் பண்ணுறப்ப அதோட கசப்பு தன்மை அவ்வளோவா நமக்கு தெரியாது. கீரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி துவரம்பருப்பு, தேங்காயெலாம் நம்ம ஆட் பண்ணுறது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா இது வதங்கட்டும். கீரை நல்லா வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான மணத்தக்காளி கீரை ரெடி ஆகிடும். பாருங்க, இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்மிலையே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த கீரை நல்லா வேகணும். அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தோட பச்சை வாசனையும் நல்லா போகணும்.
பாருங்கள் இப்போ நல்லா கீரை வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாசம் அப்படியே சூப்பராக வருது. கீரையில் இருந்த தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரையாக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும். அந்த தண்ணியோடையே நம்ம தேங்காய் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தேங்காயும் நல்லா கசப்பாக இருக்கும். சாப்பிட்றப்ப ஃபுல்லாகவே கசப்பாக இருக்கும். அதை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. கீரை வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான மணத்தக்காளி கீரை நமக்கு கிடச்சிருச்சு. இதை வந்து வெறும் சாப்பாட்லேயும் பிசைஞ்சு பசங்களுக்கு தரலாம். ரொம்ப சத்தானது. குழந்தைங்கெல்லாம் காரம் அதிகமாக இல்லாததுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.